மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணிக்காக தமிழகத்தின் 39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 முதல் 20 பேர் என உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு இவர்கள் உதவியாக இருப்பதே முதன்மை பணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணியில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை கஞ்சா போதை கும்பல் இரவில் அடித்து நொறுக்கிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆட்டோ, மினி டெம்போ மற்றும் இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் சேதப்படுத்தி சென்றுள்ளனர். இது தொடர்கதையாகி வருவதாக கூறி பொதுமக்கள் ஆதங்கத்துடன் போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள மோர்தானா அணையில் அடிப்படை வசதிகள் செய்து சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக ஆந்திர எல்லையை ஒட்டியுள்ள வனப்பகுதி மையத்தில் அமைந்துள்ள மோர்தானா அணை வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அணையாக உள்ளது. வனப்பகுதிக்குள் செல்லும் சாலை பசுமை சூழ்ந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் அணை திறக்கப்பட்டு 24 ஆண்டுகள் ஆகியும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாதது சுற்றுலா பயணிகளிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தியும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் திருச்சி முக்கொம்பு மேலணை காவிரி ஆற்றின் நடுவே இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் ஏராளமானோர் கண்டன முழக்கங்களுடன் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கழிவு நீரை மழைநீர் வடிகாலில் கொட்டிய செப்டிக் டேங்க் உரிமையாளர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 24ஆம் தேதி செப்டிக் டேங்க் நிறுவனம் ஒன்றின் லாரி கழிவுநீரை வடிகாலில் விதிகளை மீறி கொட்டியது குறித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சி உதவி பொறியாளர் ரிச்சர்ட் டுபால் அளித்த புகாரின் கீழ் செப்டிக் டேங்க் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. புகாருக்குள்ளான செப்டிக் டேங்க் நிறுவனம் மீது இது 2வது வழக்கு ஆகும். ஒப்பந்தத்தை மீறி மோசடியில் ஈடுபடும் புகார்களுக்குண்டான நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரம் ஆதீனம் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் சென்று முந்தைய ஆதீனங்களின் குரு மூர்த்தங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். தர்மபுரம் ஞானபுரீஸ்வரர் கோவில் பெருவிழாவின் 10ஆம் நாளான இன்று ஆதீனத்தை தோற்றுவித்த கமலை ஞான பிரகாசர் குரு பூஜை திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தர்மபுரம் மேலவீதியில் உள்ள முந்தைய ஆதீனங்களின் குரு மூர்த்தங்களுக்கு பக்தர்கள் தர்மபுரம் ஆதீனத்தை வெள்ளி நாற்காலி பல்லக்கில் ஊர்வலமாக சுமந்து சென்றனர். தொடர்ந்து அவர் சிறப்பு வழிபாடு நடத்தினார். இன்று முதல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நார்வே ஆகிய 3 நாடுகள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க உள்ளன. இதுகுறித்து பேசிய ஸ்பெயின் பிரதமர் சான்சஸ், கிழக்கு ஜெருசலமை தலைநகராக கொண்ட பாலஸ்தீன தேசிய அதிகார சபையின் கீழ் காசா பகுதி மற்றும் மேற்கு கரை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பாலஸ்தீன அரசை ஸ்பெயின் அதிகாரப்பூர்வமாக இன்று அங்கீகரிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த 140க்கும் மேற்பட்ட நாடுகளின் வரிசையில் ஸ்பெயினும் இணைவதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் இடம்பெற்றுள்ள இலங்கையர்களை மீட்டு தர வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கின் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகமான சிறிகோத்தாவுக்கு முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது உறவினர்களை மீட்டு இலங்கைக்கு அழைத்து வந்தால் அதிபர் ரணிலுக்கு ஆதரவு வழங்க தயார் என அவர்கள் உறுதியளித்தனர். அரசியல் சூழ்ச்சி காரணமாக ராஜபக்சேவின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதாக இலங்கை எம்பி நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுனவின் 1வது தொகுதி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், சர்வதேச சக்திகள், தீவிரவாத அமைப்புகள் அன்றைய அரசாங்கத்தினை வீழ்த்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் மாநாடு நடைபெற்ற போதும் அவர் மாநாட்டில் உரையாற்றவில்லை. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் முடிந்த பின் ஐக்கிய தேசிய கட்சியுடனான கூட்டணி முடிவடைந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசனம் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலை நடத்தாமல் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு பதவி நீட்டிப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முட்டாள்தனமானது என்றார்.
தேசியத்திற்கும் நாட்டுக்கும் முன்னுரிமை வழங்குபவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் என்று கூறியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் அல் நஹ்யான் முதல் அரசு பயணமாக தென்கொரியா சென்றடைந்தார். இந்த 2 நாள் பயணத்தின் போது இரு நாட்டு அதிபர்களும் பொருளாதார முதலீடு, எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் ராணுவ தங்களது ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். முன்னதாக அதிபரின் விமானம் கொரிய வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்திற்குள் நுழைந்ததும் 4 தென்கொரிய போர் விமானங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. இங்கிலாந்தின் கார்டிஃப் மைதானத்தில் இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் மோதும் 3வது T20 போட்டி நடைபெறவிருந்தது. ஆனால் தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். ஏற்கனவே முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 3வது போட்டியும் மழையால் தடைப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இரு அணிகள் மோதும் 4வது மற்றும் கடைசி T20 போட்டி நாளை லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு வருவாய்த்துறையினர் தடையில்லா சான்று வழங்க மதுரையைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக ஆண்டிப்பட்டி தாசில்தார் காதர் ஷெரீப் என்பவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையின் போது காதர் ஷெரீப்புக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அழைத்து சென்றனர். சென்னை புழல் சிறையில் செயல்பட்டு வரும் கைதிகளுக்கான கேண்டீன் மூடப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கைதி பக்ருதீன் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான சிறைத்துறை நிர்வாக தரப்பு வழக்கறிஞர் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் விளக்கமளித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.